தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து அதன் பொதுச் செயலாளர் திருமதி ராணி கிருஷ்ணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நாம் பேச இருக்கிறோம். குறிப்பாக சமீபத்தில் கோவையில் நடைபெற்ற ஒரு வன்கொடுமை சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சிகளை உருவாக்கி இருக்கிறது. அது தொடர்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் நேற்று நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம், அது தொடர்பாக நாம் நிறைய விஷயங்கள் திருமதி ராணி கிருஷ்ணனோடு நான் பேசவிருக்கிறோம். அம்மா வணக்கம். நலமாக இருக்கீங்களா? இந்த கோவையில் நடைபெற்ற ஒரு சம்பவம், ஒரு பெண் பிள்ளைக்கு அரங்கேறக்கூடிய ஒரு கொடூரம், குற்றவாளிகள் வழக்கம் போல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம இந்த ஒரு சம்பவம் இது மாதிரி நடைபெறும் பொழுதும் அடுத்த சம்பவம் நடைபெறக்கூடாது அப்படின்ற ஒரு கவனத்தோடு முன்ஜாக்கிரதையோடு தான் நம்ம இது தொடர்பாக பேசுகிறோம், பத்திரிகையாளர்கள், உங்களை போன்ற அரசியல் பிரமுகர்கள் எல்லாமே. ஆனால் இந்த குற்ற சம்பவங்கள் ஒப்பீட்டளவில் இந்த போக்சோ வழக்குகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகள் மீதான இவ்வாறான கொடூரங்கள் அதிகரித்து இருக்கின்றன அப்படின்றதான் நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஆவணங்களின் அடிப்படையில் கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களாக கூட இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள் பொதுவாக நான் பார்க்கும் பொழுது இது யார் மீது தவறு, அந்த பிள்ளைங்க அந்த டைமு போனாங்க, பெண் பிள்ளைங்க பாதுகாப்பாக இருக்கணும், இதுக்கு மொபைல் ஃபோன் காரணம், டிவி காரணம், தியேட்டரு காரணம் அப்படின்னு நிறைய காரண காரியங்களை நம்ம அலசி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் குற்றங்கள் குறைந்த பாடில்லை. அரசாங்கம் தரப்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதை பார்க்குறோம். கைது செய்கிறார், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அப்படின்னு முதலமைச்சர் அறிக்கை வெளியிடுகிறார், உத்தரவு பிறப்பிக்கிறார். சிறப்பு அதிகாரி கூட ஒரு பெண் காவல் ஆய்வாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் ஒவ்வொரு வழக்கின் போது நம்ம பார்க்குறோம். ஆனால் இது போன்ற குற்றங்கள் குறைந்த பாடில்லை. ஆனால் இந்த வழக்கு பொதுவாக ஒரு குற்றம் நடக்குது அப்படின்றத கடந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அண்ணா பல்கலைக்கழக வழக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரி வளாகத்திலே நடந்தேறிய ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியாக இருந்துச்சு. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் நண்பரோடு பேசிகிட்டு இருக்கிற அந்த பிள்ளை அடித்து போட்டுட்டுலாம் நம்ம திரைப்படத்தில் பார்க்கக்கூடிய காட்சிகள் தான். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ குற்றங்களோட வேறு 2.0 வந்துருச்சா அப்படின்னு நமக்கு உண்மையில் ஒரு அச்ச உணர்வு ஏற்படுத்துகிறது. எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்கம்மா இந்த விவகாரத்தை? சார், பொதுவாக பெண் பிள்ளைங்கள், அதுவும் குறிப்பாக மாணவிகள்னு எடுத்துட்டோம்னாக்கா, சில பேர் வெளியூர்லேருந்து கல்லூரிகள் விடுதிகள்லேயே தங்கிடுறாங்க. அப்படி இல்லைன்னா பிஜி, ஒவ்வொரு தெருவுக்கும் இப்போ 10 பிஜி 20 பிஜின்னு வந்துடுது. ஒரு சாதாரண ஒரு இடம் எடுத்துட்டால் கூட அது ஒரு பிஜிங்கிறாங்க. அதில் பெண் பிள்ளைங்க தங்கியிருக்கிறாங்க. இவர்களுக்கு பின்னணி கல்லூரிகளுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. ஆனால் இவங்க ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் வச்சுக்கணும். பெற்றோர்கள் நம்மளை நம்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெற்றோர்கள் வேறு வழி இல்லை, பிள்ளைங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மறுக்கட்டாயம் ஒன்று இருக்குது. ரெண்டாவது, பிள்ளைங்களோட படிப்பும் இருக்குது. அதனால் இந்த இடம் பாதுகாப்பு, இந்த இடம் பாதுகாப்புன்னு அந்த பாதுகாப்பான இடங்களில் கொண்டு பெற்றோர்கள் முதல்ல கொண்டு விடணும். விட்டது மட்டும் அப்படியே பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். வாரம் 1 முறையோ 2 முறையோ தினமும் ஃபோன்லேயோ அப்படி கான்டாக்ட் பண்ணணும். பிகாஸ் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நாகரிகம் தான் நிறையா. நாகரிகத்தில் தான் இப்போ பெண் பிள்ளைங்கள் மிதந்துட்டுருக்குறாங்க. அன்றைக்கு பாவாடை தாவணியாக இருந்தது, இன்றைக்கி சுடிதார், ஆஃப் பேண்ட்டு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை தான் போயிட்டுருக்குது. ஏன்னா மற்ற இடத்துலேருந்து வர்றாங்க, அவங்கள பார்க்குறாங்க, அதே மாதிரி நம்மளும் இருந்துக்கலாங்கிற தமிழ்நாட்டு கல்ச்சரே இப்போ வெளிநாட்டு கல்ச்சர் மாதிரி போயிட்டுருக்குது. அதெல்லாம் அவங்க இதெல்லாம் மாறி நீண்ட பயணத்தை ஆரம்பிச்சுமே 40-50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த ஆனால் கூட இப்போ ரொம்ப கன்சியூம் கல்ச்சர் ஆயிடுச்சு. ஃபோன் தான் காரணம். அந்த ஃபோனை பார்த்து வலைதளங்கள், ஃபோனு எல்லா இதுலேயும் பார்த்து அது ஒரு பக்கம், அது ஒரு 20%, பெற்றோர்கள் கவனக்குறைவு 20%, பள்ளியில் வகுப்பில் ஆசிரியர்களோ அல்லது ப்ரொஃபஸர்ஸோ அவங்க அட்டண்டன்ஸ் எடுக்காதது, ஒரு அட்டண்டன்ஸ் எடுக்கலாம், சில கல்லூரிகளில் அட்டண்டன்ஸ் எடுக்காமல் போகலாம், இல்லை டீச்சர்ஸு லேட்டாக வரலாம், டீச்சர்ஸ் மாறி வரலாம், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த சூழ்நிலையை இவங்க பயன்படுத்திக்கலாம். கோ எஜுகேஷன் ஒன்று, இது மாதிரி பல விதமான ஒரு இது இருக்குது. அந்த நாள்லே இருந்தது, பழைய 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே இருந்தது. அப்போ ஃபோன் கிடையாது, எதுவும் கிடையாது. ரொம்ப நம்ம என்னங்கிற விவரமே தெரியாது. வீட்டில் பெரியவங்கள்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, காலில் ஒரு கொலுசை போட்டு விடுவாங்க. பிள்ளைங்களுக்கு வயசுக்கு வந்துட்டால் கொலுசை போட்டு விடுவாங்க. அதுதான் நடைமுறை. அந்த கொலுசு சத்தத்தை கேட்டுட்டா நம்ம பிள்ளைங்க உள்ளே இருக்குது, புழங்கிட்டு இருக்கிறாங்க
வெளியிலேருந்து வர மாட்டாங்க, 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது, இந்த மாதிரி ஆன ஒரு அறிவுரைகள்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் யாரும் கிடையாது. வகுப்பறை கல்லூரின்னு எடுத்துகிட்டா ஏதாவது ஒரு நீதி போதனைகள் இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான், ஒரு படிப்பினை இருந்தால் தான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு பொறுப்பு இருக்கும். சரி, இதெல்லாம் இருக்குதா, இதெல்லாம் இல்லையா. இப்போ சில பிள்ளைங்கள்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக கடவுளை பற்றி மட்டும் பேசுதுங்க. சில பிள்ளைங்களை எடுத்துட்டிங்கனாக்கா அந்த இப்போ இருக்கிற வெஸ்டர்ன்ஸு, இப்போ இருக்கிற இது அது மட்டும்தான். அந்த குழந்தைங்க போகிற லைனில் எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறப்போ அது சில பேர் குழந்தையிலே போனை கொடுத்துட்றாங்க, டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு. அப்போ அந்த பிள்ளை வந்து எதையோ திருப்பி எதையோ எங்கேயோ போய் மாட்டி எப்படியோ அதில் ஒரு விதத்தில் பெண்கள் சிக்கிறாங்க, தாய்மார்கள் சிக்கிறாங்க. பெண்கள் டிஸ்பியூட் அதுவும் ஒன்று விட்டுட்டு போயிடுறாங்க. அது எப்படி வந்து அடுத்த நிமிஷம் வந்து குழந்தைகளை வளர்க்குறது, எப்படி பேசுறது, எப்படி வந்து எதிர்காலத்தை ஓட்டிகிட்டு போகிறதுன்னு அதில் சிக்கிக்கிறாங்க, பணிகளில் சிக்கிக்கிறாங்க. இடங்கள்லாம் வந்து சூழ்நிலை சில இப்போ கூட அந்த கோவை சம்பவத்தில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து ஒரு இருட்டான பகுதி, அவ்வளோ பெரிய இடத்துல வந்து அவங்க போய் அந்த நேரத்தில் வந்து எடுத்தது தப்பு. எங்கேயோ பகலில் போய் எங்கேயோ ஒரு பேசிட்டு போகிறது, இப்போ எவ்வளோ பேர் எப்படியோ நண்பர்களாக பேசிட்டு போகிறாங்க. அது மாதிரி இல்லாமல் ஒரு நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிட்டது 2 பேர் மேலேயுமே தப்பு. ஒரு சைடாக நம்ம தப்பு சொல்லக்கூடாது, 2 பேர்லேயும் தப்பு. ஒன்று, பெண் வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகளை தேடிக்கணும். இல்லை, இந்த பையன் வந்து இந்த நேரத்தில் இப்படி போனால் இது சரியாகுமா அப்படின்னு இவன் யோசிச்சுருக்கணும். 2மே இல்லாமல் அறியாமல் அவங்களுடைய சுகத்துக்காக அவங்க போய் மற்றவங்க இல்லாட்டி அந்த மற்றவங்க வந்திருக்காங்க, இது வந்து என்னென்னமோ சந்தேகத்தெல்லாம் கொண்டுட்டு வருது. இந்த பையனே வந்து இந்த பொண்ணை பிடிக்காம பசங்கக்கிட்ட ஏதாவது ஒரு தூண்டுதலில் வந்து அந்த மாதிரிலாம் சமீபத்தில் நடந்திருக்கு. பட் இந்த சம்பவம் என்னென்னா, அந்த 3 குற்றவாளிகள் கூட ஏற்கனவே இன்னொரு பைக்கை திருடிட்டு தான் அந்த பைக்கில் தான் வராங்களே. 3 பேர் மது இருந்துறாங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு பைக்கு களவாடப்படுது, அந்த பைக்கில் தான் இவங்க ட்ரிபிள்ஸ் வரானுங்க. அப்புறம் ஒரு கார் நிற்கிறத பார்க்குறாங்க, அதில் ஒரு ஆணும் பெண்ணும் பேசுகிறத பார்க்கும்போது இவனுங்க வந்து இந்த முயற்சி ஈடுபடுவதா காவலோட அறிக்கை அதான் நமக்கு சொல்லுது. அப்படி இருக்கிறப்போ அதனால் ஏற்கனவே அவர்கள் குற்றவாளிகள் தான், திருடர்கள் தான், அந்த அப்படிப்பட்ட ஒரு மது போதையில் இருக்கிறார்கள் அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கப்படுகிற தகவல். ஒரு தனிமையை தேடிட்டா குடிக்கிறதுக்கோ ஆட்டம் போடுறதுக்கோ ஒரு தனிமையான ஒரு இருட்டு பகுதியை தான் அவங்களாம் குற்றவாளிகள் வந்து இருட்டு பகுதியை தான் தேடுவாங்க. தப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்களும் ஒரு இருட்டு பகுதியை தான் தேடுவாங்க, ஒதுக்குப்புறத்தை தான் தேடுவாங்க. நேரம் காலம் இதெல்லாம் அவங்க பார்க்காம அறியாமல் இப்படி வந்து நடந்திருக்குதுங்கிறப்போ ரொம்ப வேதனையாக இருக்குது. அதே டயத்தில் ஒரு பெண்ணு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூட நல்ல ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாரு, யாராக இருந்தாலும் விடக்கூடாது, கடுமையான தண்டனையை கொடுக்கும். 1 மாதத்தில் வந்து குற்றப்பத்திரிகை நீங்க ஐயா தாக்கல் ஜி செய்யணும்னு கே சொல்லியிருக்காரு. வாசன் மனிதநேயத்தோடு தான் ஐயா ஜி கே வாசனும் நேற்றைய தினத்தில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் கொடுத்துருக்காங்க. எல்லா தலைவர்களுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய இப்போ நான் முன்னமே தலைப்பில் குறிப்பிட்டோமா, இப்போ இது ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போதும் முதலமைச்சர்லேருந்து எல்லா தலைவர்களும் அறிக்கைகள் விடுவதும் கண்டனங்களை பதிவு செய்வதும் குரல்கள் கொடுப்பதும் தொடர்கதையாக தான் இருக்குது. இப்போது நான் அதை தலைப்பில் குறிப்பிட்டேன், இதுவரை நடைபெற்ற குற்றங்களிலிருந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவமாக இருக்கட்டும், இந்த சம்பவம் உட்பட எல்லாமே இது நீங்கள் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2025 பாரதி பாடினான் 50-100 ஆண்டுகளுக்கு முன்னவே, இன்னமும் நம்ம அதையவே பேசிகிட்டு இருக்கிறோம். நான் பாதுகாப்பை மிக சரியாக புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் சொல்கிறதே நம்ம கவனத்தில் வச்சுக்கணுன்றது எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த 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 உளவியல் இருக்கு இல்லையா, நீங்கள் ஏலி கிண்டல் செய்த காலத்திலிருந்தே நம்ம தலைமுறையை பார்க்கிறோம். இது திரைப்படத்தில் பார்ப்பது போல் அடித்து உதைத்து ஒரு பெண்ணை தூக்கி சென்று குரூர சம்பவங்கள் ஈடுபடுவது என்பதெல்லாம் நாம் கண்டிராதது இல்லையா. இந்த உளவியல் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். உளவியல் துறையில் நீங்க இப்போ இந்த நாய் வந்து வீட்டில் ஒரு பிள்ளையா இருந்தாலும் தூக்கிட்டு தானே போவான்னு கேட்குறேன். கண்டிப்பா நீங்க ஒரு ஒதுக்குப்புறமா இடத்துல இருந்தது தான் சம்பவம் அப்படின்னா, 6 வயது குழந்தையும் 90 வயது கிழவியும் கூட விட்டு வைக்க மாட்டார்களே இந்த அயோக்கியர்கள். அப்போ நம்ம இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? காலம் அப்படி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட ஜிஹெச் சைடில் வயசானவங்க பேஷண்ட்ஸை அதான் சொல்கிறேன் ரோட்டில் படுத்திருந்தாங்க, பெண்களை அப்படியே போய் நைட்டில் போய் படுத்துட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாச்சு. அது ரொம்ப கேவலமாக நடந்தது. அதெல்லாம் வந்து பார்க்குறப்போ வந்து பெண்கள் யார் 6 வயதுலேருந்து 90 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த பாதிப்புகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறப்போ சில சட்டத்திட்டங்கள்லாம் கடுமையாக கொண்டாந்து அரசாங்கம் வந்து அதை எடுத்துகிட்டு வரணும். சட்டங்களும் திட்டங்களும் ஏற்கனவே இருக்குது தானே.
இருக்குதா கடுமையான இருந்தாலும் சட்டங்கள் இன்னும் ஒரு இருக்குது. கடுமையான காவலர்கள் இருக்கிறார்கள், எல்லா சார் இப்போ நடவடிக்கையும் என்ன சொல்றாங்க எடுக்கப்படுது. ஈஸியா சொல்றாங்க நீங்க சார். நம்ம இது வந்து இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம நம்ம சொல்ல முடியாவிட்டாலும், இந்த அயோக்கியர்கள், இந்த குற்றவாளிகள் எல்லாம் ஒரு புள்ளியில் இணைகிறார்கள் என்றால், உறுதியாக அனைவரும் மதுபோதையில் இருக்காங்க அப்படின்றத நமக்கு கிடைக்கிற தகவல். நம்ம மிகைப்படுத்தல. ரிப்போர்ட்டிங் அப்படிதான் நம்ம ஆகுது. இவர்களும் முழு மதுபோதையில் தான் இருந்துக்கிறாங்க. மதுபோதையா, கஞ்சா போதையான்னு தெரியல. ஆனா போதையில் தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த போதையின் பாதையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் காரணம் அப்படின்னு நான் சமரசம் பண்ணல. ஆனா இதுவும் ஒரு காரணம் என்பதை உணர்ந்து அந்த நடவடிக்கை நோக்கி நகர்கிறார்களா அரசாங்கம், அல்லது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு நான் கேட்குறேன். இல்ல புரிஞ்சுக்கிறதுன்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து போச்சோன்னு ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த போச்சோ சட்டத்தை வந்து ரொம்ப கடுமையா ஆரம்பத்துல இருந்தது. இப்போ அது வந்து ரொம்ப ஈஸியா போச்சு. ஏதோ போய் 1 கிலோ கத்திரிக்காய் 1 கிலோ இதுனாவே போச்சோல போயிட்டு வந்துடலான்டா, 1 மாசத்துல வந்துடலாம், 65,000 75,000 பணத்தை கட்டினா போதும் வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து கெடுதல்கள் மேலும் தப்பு செய்ததற்கான ஒரு அந்த சட்டத்தை வந்து அவங்க ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கு தான் கடுமையான சட்டத்தை கொடுக்கணும். இப்போ வெளிநாட்டிலலாம் பாருங்க, போக்சோவை கடுமையான சட்டம் தானே. கடுமையான சட்டங்கிறது இப்போ அது இல்லாமல் ஆயுள் அவங்க தண்டனை வரைக்கும் எவ்வளோ இருந்தது. ஈஸியாக பேசுகிறாங்க. இப்போது ஈஸியாக பேசுகிறாங்க, உள்ள வந்து எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. இப்போ ரெஸ்கியூஸ்லேயே எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம். பார்க்குறப்ப அவங்கக்கிட்ட கலந்துரையாடலப்போ அவங்கக்கிட்ட நிறைய சப்ஜெக்ட் கிடைக்குது. இந்த மாதிரி இப்படிலாம் போஸ்டோவில் போனால் இப்படி செலவு பண்ணால் இப்படி வந்துடலாம், இது உள்ளே போனால் இந்த மாதிரி ஆளை பிடிச்சா இப்படி வாங்கலாம், இதை கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து மன தைரியத்தோடு இருக்கிறாங்க. பாஜக தப்பு மாநில செய்யறதுக்கு தலைவர் கூட நயினா நாகேந்திரன் கூட கடந்த மே மாதத்திலிருந்து இந்த திமுக ஆட்சியிலிருந்து ஏறக்குறைய 50 விழுக்காடு போக்சோ வழக்குகள் வந்து அதிகரிச்சிருக்கு ஆமாம். அப்படின்னு அவர் ஒரு கருத்தை பதிவிடுகிறார். அதான் அரசாங்கம் தரப்பில் இந்த தொடர் நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள், அதை நம்ம எடுக்கலன்னு சொல்ல. ஆனால் குற்றங்களும் குறைந்த பாடில்லை அப்படின்னா இது வந்து ஒரு 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 அரசு இயந்திரம் அல்லது ஒரு தனி நபரால் இதை சாதித்துவிட முடியாது இல்லையா? ஒட்டுமொத்தமான ஒரு சமூக சூழலாக இதை நம்ம மாற்றி அமைக்க வேண்டும். அது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அது வந்து சாத்தியமாக? இப்போ நீங்களே நிறைய சொன்னீங்க, பள்ளியில் போதனை நீதி வகுப்புகளிலிருந்து ஆரம்பமானது நம்ம படிக்கும் போதெல்லாம். அப்போ ஆமாம், கொஞ்சம் பயம் கண்டிப்பாக இருந்துச்சு, பயம் இருந்தது. நமக்கு ஒரு 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 ஐயோ இதை விழிப்புணர்வு போய் இருந்துச்சு, சொல்லி ஒரு ஆகணும். புரிதல் இருந்துச்சு. ரெண்டாவது அப்போ வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அடிச்சா அது வந்து பெற்றோர்கள் கண்டிக்க மாட்டாங்க, நல்லா அடிக்குவாங்க. பாடம் படிக்கணும், அது தவிர என்ன கண்ணை வேலை. மட்டும் விட்டுருவாங்க. ஆமாம், அவங்களே வந்து சொல்லி கொடுத்துட்டு கூட போவாங்க சில பேரண்ட்ஸ். அந்த மாதிரி இருந்த ஒரு நேரம். இப்போ வந்து எதை தொட்டாலும் பிள்ளைகளை அடிக்கக்கூடாது, பிள்ளைகளை திட்டக்கூடாது, இல்லாட்டி வாத்தியார் சஸ்பெண்டு, ஏதாவது ஒன்றுனா பொய்யை கூட சொல்லி அவங்க மேலே சட்டத்திட்டத்தை மாற்றிடுதுங்க. எவ்வளவோ இப்போ வந்து மாற்று கருத்துக்களெல்லாம் அவங்களே புகுத்திக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து நாடு வந்து நாட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும் படிக்கக்கூடியவர்கள் இது உங்களுக்கெல்லாம் அப்படி அவங்க சட்டத்தை அவங்களே கையில் எடுத்துக்கிறாங்க. ஆனால் காவல்துறை வந்து நம்ம போலீஸ் எல்லாம் வந்து சார் அப்படிதான் நம்ம ஒப்பிடுறோம், காவல்துறை தான் பெருமைப்பட்டுக் நம்ம கொள்கிறோம். போலீஸை பொறுத்தளவுக்கு சூப்பர். ஆனால் போலீஸ் தரப்பில் வந்து சிலதெல்லாம் வந்து முன்னெல்லாம் வந்து பயப்பட மாட்டாங்க, இப்போ ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் எதுக்கு இப்படி பயப்படுறாங்கன்னு தெரியல. நீங்கள் சமீபத்தில் திருவண்ணாமலையில் 2 காவலர்களே 2 பெண்களை பெண்களை வந்து வலுக்கட்டாயம் வன்புணர்வு மேற்கொண்ட சம்பவம் பெரிய கண்டிப்பா. அதிர்ச்சி. 2 பணியில் இந்த காவலர்களே இந்த ஆமாம் இந்த சார். இந்த தவறை பண்ணாங்க. அப்போ நம்ம யாரிடம் போய் முறையிடுவது, யார் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? எல்லா துறைகள்லையுமே இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து அவ்வளோ நிலைமை. அப்புறம் இந்த டூரிஸ்ட்டு, இந்த எக்ஸ்கர்ஷன் பிக்னிக்கு அந்த மாதிரி எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க கல்லூரிகள்லேயும் இதுலேயும். கோயட்டாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைங்க வந்து கரெக்டாக வந்து டீச்சர்ஸோடு போகிறாங்களா வராங்களா. 8 பிள்ளைக்கு ஒரு ஸ்டாஃப் அப்படின்னு எங்களுக்கு விதிமுறை இருக்குது. 8 பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்டாஃபு கேட்பாங்க எங்களை. நாங்கள் வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகல கூட இருந்த இடத்துல 8 பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்டாஃபு, 8 பிள்ளைங்களுக்கு ஒரு பாத்ரூம் டாய்லெட் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் நிறைய விதிமுறைகளை என்ஜிஓஸ்க்கு கொடுக்குறாங்க. இதே மாதிரி பள்ளிகளுக்கும் கொடுக்கணும், கல்லூரிகளுக்கும் கொடுக்கணும், பொது இடத்துல புழங்குறவங்களுக்கும் கொடுக்கணும். இப்போ இலவச எல்லா இடத்துலையுமே ஆய்வுக்குழு வைக்கணும். ஆய்வுக்குழு எல்லா இடத்துலையும் வச்சா ஓரளவுக்கு இது வந்து என்ன ஆய்வுக்குழுன்னு சொல்றீங்க? ஆய்வுக்குழுனா இன்ஸ்பெக்ஷனுங்கிறாங்கல்ல. இப்போது நீங்கள் வந்து இப்போ அது நடைபெறலையா? நடைபெறல. இப்போ பஸ் இருக்குது, பஸ் எடுத்துங்க, யார் போகிறாங்க யார் வராங்க, அதில் யார் ஏறுறாங்க, லேடிஸ் பஸ்ஸுன்னு இருக்குது. என்ன இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் லேடிஸ் பஸ்னால் அந்த லேடிஸ் பஸ்ஸில் போகிறாங்களா, ஃப்ரீயாக போகிறாங்களா இல்லை டிக்கெட் வாங்குறாங்களா அப்படிங்கிறது அது ஒரு இது.
திடீர்னு தான் அதை செக் பண்ணணும். அது வந்து வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ அப்படியே விட்டுறதோ இருக்கக்கூடாது. டெய்லி இருக்கணும். ஒரு 40 நாள் தொடர்ந்து இருக்க சொல்லுங்கள். இல்லை இதெல்லாம் என்ன பலன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் மாற்றங்கள் கிடைக்கும். என்ன அதே மாற்றத்தை போல் எதிர்பார்க்குறீங்க? இடங்கள்லாம் வந்து சுற்றுப்புற வட்டாரங்கள்லாம் வந்து எங்கெல்லாம் வந்து இடிந்த கட்டடமாகட்டும், சுடுகாடுகளாகட்டும், இல்லை வந்து பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் காட்டு பகுதியாக இருக்கும் பக்கம் பக்கத்தில். இதெல்லாம் ஈஸியாக தண்ணி அடிக்கிறதுக்கு, தண்ணி விற்கிறதுக்கு, கஞ்சா விற்கிறதுக்கு, இந்த மாதிரி இந்த இடத்தெல்லாம் செலக்ட் பண்ணி திருடர்கள் வர்றாங்க, திருடர்கள் தானே வந்தாங்க, இந்த பொண்ணுக்கு வந்து ஆபத்து வந்திருக்குது. அது மாதிரி இந்த திருட்டு கும்பலெல்லாம் முதல்ல வந்து அவங்க வந்து கடைப்பிடிக்கணும். ஒரு காலத்தில் வந்து எல்லா பக்கம் இருக்கிற நீங்கள் சொல்கிறத வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணுன்றீங்க. நம்ம யாருமேலும் தனியாக இங்கே அரசாங்கமோ காவல்துறையோ அப்படின்னு நம்ம வந்து பழி போட்டு தப்பிக்க முடியாது. இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? சார் ரெஸ்பான்ஸு கரெக்டாக இருக்குது சார். ஆனால் பின்னணி வந்து எப்படி வேணால் அவங்கள போட்டு அமுத்தி விட்டுரும். புரியல. எந்த விதத்தில் பின்னணி வருது? அரசியல்லையும் வரலாம் பின்னணி, அதிகாரத்துலேயும் அதிகாரிகளுக்கு சைட்லேருந்து பின்னணி வரலாம். குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறீங்க. ஆமாம், இதெல்லாம் போட்டு அமுத்தி விட்டு அதை வந்து அப்படியே இது பண்ணிடுவாங்க. என்ன சட்டம் திட்டம் நம்ம கொண்டு வரோம், அதனால என்ன நடந்துச்சு? இப்போ சமீபத்தில் இவ்வளோ குறைகள் நடந்தது, இவ்வளோ இது வந்தது, அதனால என்ன ஜனங்களுக்கிட்ட நம்ம வந்து அவேர்னஸ் கொடுத்தோமா? இதுக்கு இதை நம்ம எடுத்திருக்கோம், இதுக்கு நம்ம இதை பண்ணியிருக்கிறோம், இதனால இவங்க தண்டனை அடைஞ்சிருக்காங்க, இதனால இது இதாகிருக்காங்க சொல்லணும். அதை இல்லை அந்த சம்பவங்களே நமக்கான விழிப்புணர்வு தானே. விழிப்புணர்வு இப்போ இருந்தால் நீங்க கூட சொல்றீங்க ஒரு வாதத்திற்காக அந்த பிள்ளை அந்த மறைவான இடத்திற்கு அந்த இரவு நேரத்துக்கு ஏன் போகணும் அப்படின்னு அது ஒரு ஒரு அது ஒரு சரியான பெற்றோராக தப்பு. ஒரு ஒரு அந்த அறிவுரையா பொண்ணு பேர், நம்ம அந்த பொண்ணு புரிஞ்சுக்கலாம் எடுத்துக்கிட்ட போதே. டைம் அப்போ அந்த தப்பான. சம்பவமே ஒரு படிப்பினை தானே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதும் ஒரு அறிவுரை தானே. ஆனா இது ஏற்கிறார்களா அல்லது இது குறித்தான ஒரு புரிதல் இருக்கா அப்படின்றத நான் கேள்வியா இருக்குன்னு சார் கேட்குறேன். புரிதல்ங்கிறது இந்த நாளில் வந்து அதுக்கு தான் மதுவும் இதுவும் இருந்தால் எப்படி சார் புரிதல் இருக்கும்? உங்களுக்கு அதையே தான் தேடிட்டு போக சொல்லும். அது முதல்ல கொஞ்சம் ஸ்டாப்பிடில் வரணும். நிறைய இன்னைக்கு வந்து பழக்க வழக்கங்கள், கல்லூரி, பள்ளிகள், இந்த மாதிரி அந்த இடத்த முதல்ல அதை கட்டுப்படுத்தணும். ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நாளில் ஒரு பாகத்தை கட் பண்ணுங்க. இல்லை முதல்ல 50% சொல்ல வேண்டாம். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக 100%ங்கிறது 20% குறைங்க. அப்புறம் 20% அப்படியே நீங்கள் குறைச்சிட்டே போனால் நாடு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரியெல்லாம் பகிரங்கமான இதுக்கெல்லாம் குறைப்பது தான் எங்களுடைய இலக்கு, பூரண மத விலக்கு தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு தானே எல்லா கட்சியும் இல்லை சொல்றாங்க. சார். அப்படி அது சொன்னால் கூட அது நடைமுறையில் இல்லை. இல்லை அதான் சொல்றாங்க. ஆனால் நடைமுறையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இல்லவே அப்படின்றத நம்ம இல்லை. யதார்த்தமாக பார்க்குறோம். யதார்த்தமாக பார்த்தா கூட ஜனங்க சொல்லணும் சார். ஜனங்க சொல்லணும், பப்ளிக் சொல்லணும், பப்ளிக் பாராட்டணும். நான் வந்து எந்த அரசையும் நான் குறை சொல்லலை. ஆனால் ஒரு கொள்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை கடைப்பிடிக்கணும். இப்போ ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க, அந்த வார்த்தையை நம்ம கடைப்பிடிச்சிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது ஒரு 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 கவிஞரோட வரிகள் கூட, ஏன் குற்றவாளிகளை கைது செய்கிறீர்கள், அவன் குற்றம் செய்யும் காரணங்களை, ஏன் குற்றவாளியை தூக்கில் போடுகிறீர்கள், அவன் குற்றம் செய்யும் காரணத்தை தூக்கில் போடுங்கள் அப்படின்னு ஒரு வாசகம் படித்த ஞாபகம் இருக்குது. அப்போ நம்ம அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம பேசும்பொழுது மீண்டும் நீங்கள் இது ஒரு அடிப்படையாக குழந்தையிலேருந்து நம்ம இதை விதைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. ஆமாம், அதில் உண்மையான குற்றவாளிகள் பள்ளிக்கூடத்துலேருந்தே நீங்கள் உங்கள் காலங்களில் வந்து நம்ம இந்த நீதி போதனை வகுப்புகள் நடத்தப்பட்டதுன்னு சொல்கிறீங்க. இப்போ அது முழுமையாக நடக்கலையா எங்கேயுமே? நீதி போதனை கிளாஸ் எங்கே சார் நடக்குது? நடக்கவே இல்லையே. ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு ஒன்று நடத்தணும். அது வந்து ஒரு ஆசிரியர்களும் அவங்கவுங்களுடைய கிளாஸஸ் ஸ்ட்ரென்த்தை பார்க்குறாங்க, அட்டண்டன்ஸை பார்க்குறாங்க. இல்லாட்டி அட்டண்டன்ஸு கூட பார்க்கலைன்னா கூட ஸ்ட்ரென்த், அதாவது பரீட்சை வந்து என்னுடைய மார்க்கு. நான் வந்து ஒரு மேத்ஸ் டீச்சர், நான் வந்து ஒரு சயின்ஸ் டீச்சர், நான் வந்து ஒரு சோஷியல் டீச்சர். இதில் வந்து என்னுடைய இது மட்டும் எனக்கு வந்தால் போகிறோம். அப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு. பொதுவாக நம்ம பள்ளிக்கூடம் நம்மளுது அப்படிங்கிறதெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இது குடும்பம், ஒரு பிள்ளை பிறக்கிறது, நம்ம அங்கேருந்தே நம்மளுடைய பொறுப்பு ஆரம்பம், அதுக்கப்புறமா நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தில் விடுறோம், அப்போ கல்வியை முடித்து ஒரு வேலைக்கு போகிறோம், அப்படின்னு நிறையா படிநிலைகள் தாண்டி தான் நம்மளுடைய சமூக சூழல் இருக்குது. குடும்பங்கள் இந்த சம்பவங்கள் நடைபெறும் போது குடும்பங்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக என்ன என்ன எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது பேரண்ட்ஸுக்கு பொறுப்பு வந்து 50% இருக்குது. செகண்ட் பேரண்ட்ஸு ஆசிரியர்கள் 50% தானா சார்? 50%. ஏன்னா பள்ளிக்கு நம்பி அனுப்பிச்சி விட்டுறாங்க.
வீட்டிலேருந்து நீங்கள் இவங்களே வேலைக்கு போயிடுறாங்க, இவங்களே ஒரு மாடரேட் ஆயிடுறாங்க. தாய்மார்களே இப்போ வந்து முன்ன கூட பாருங்கள், வேலைக்கு போகணுன்னா பயப்படுற காலம் போய் வேலைக்கு போனாதான் இப்போ எல்லாத்தையும் நம்ம அடைய முடியும். ஆமாம் ஆமாம். அதனால் ஒரு உண்மையாலுமே வேலைக்கு போய் காப்பாற்றக்கூடிய குழந்தைங்களையும் கணவனையும் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பகுதி எடுத்திங்கன்னா ஆடம்பரங்களை தேடுறதுக்கு ஒன்று, இன்னொரு பகுதி எடுத்துட்டா இந்த கெட்ட வழியிலெல்லாம் போகிறதுக்கு இன்னொரு கூட்டம், ஒரு கூட்டம். இப்படி இருக்குது. எந்த கூட்டத்தை நம்ம எடுக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். அது மாதிரிப்பட்ட பிள்ளைங்களை முதல்ல அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் ஸ்கூலில். அந்த ஸ்கூலில் ஒரு கவுன்சிலர் கட்டாயம் போடணும். ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறவங்கள கட்டாயம் இருக்கணும். அந்த கவுன்சிலிங் இருந்தால் தான் அந்த குழந்தைங்க வந்து எதிர்காலத்தில் நல்லா வரும். இந்த மாதிரிலாம் போய் சிக்கிக்காமல் 11 மணி 12 மணிக்கெல்லாம் நேரங்களில் ஒதுக்காமல் தேடாமல் அப்படி இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒரு குடும்பத்தோட விஷயங்கள் நம்ம பேசணும். அதை கடந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு அரசாங்கத்தினோட பொறுப்பாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அரசாங்க பொறுப்பு வந்து அரசாங்கம் வந்து இப்போ வந்து அரசாங்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓடிடுறாங்க. காவல்துறை ஆகட்டும், ஒரு முதல்வர் வராரு அப்படின்னா கோட்டையில் ஆரம்பித்தாங்கன்னா அவர் வீடு போய் சேர்ற வரைக்கும் போலீஸு பூரா அங்கே அப்படியே லைன் ஃபார்ம் பண்ணி போயிடுறாங்க. அதில் வந்து பாதி வேலை முடிஞ்சிருது. வெயிலாகட்டும் மழையாகட்டும் அந்த போலீஸ் நின்று தான் ஆகணும். இதாக தான் பொண்ணுங்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்களுக்கு அது ஒரு இது. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன் நம்ம முதல்வர், நம்ம நாடு, யார் வந்து என்ன பண்ண போகிறாங்க? பாதுகாப்பு அவங்களுக்கே கூட 10 வண்டி வருது. அதை விட பாதுகாப்பு ரோட்டில் நிற்கிறவங்க தான். அதனால் வந்து இப்படி எல்லாம் டிஸ்டர்பன்ஸு. ஒரு அவசர ஒரு ஆம்புலன்ஸு போகிறதுக்கோ இல்லை மற்ற ஒரு இதுக்கு போகிறதுக்கோ கூட வழிமுறை கிடையாது. அதெல்லாம் முதல்ல அடிப்படை பேசிக்கெலாம் கரெக்ட் பண்ணிட்டாங்கனாக்கா அப்புறம் பெண்கள் வந்து சிக்கிக்கிறாங்க. அதில் ஏதாவது ஒன்று பண்ணலைன்னா நம்ம இப்படி போனால் தான் இப்படி நம்மளுக்கு இது கிடைக்கும், நம்ம இப்படி போனால் தான் நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், நம்மளுக்கு இப்படி போனால் தான் இது இதாகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் வந்து மாற்றிக்கணும். இப்போது இந்த சம்பவங்கள் தொடர்பாக நம்ம பேசும்போது நீங்கள் கூட வார்த்தைக்கு வார்த்தை வந்து பெண் பிள்ளைகள் பெண்கள் தான் சொல்கிறீங்க. நீங்கள் இதில் நீங்கள் ஒரு அறிவுரையாக கூட ஒரு ஆண் பிள்ளைகளை ஏன் அந்த அந்த உளவியல் வந்து பெரிய சிக்கலாக இருக்கா? ஆண்கள் வந்து சார் முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ஸ் சைடில் வந்து நிறைய குற்றங்கள் வரும். இப்போ வந்து குறைஞ்சது வந்து பெண்கள் சைடில் வந்து தனிமையாக்குறாங்க, தனிமையாக்கப்படுறாங்க. இதில் வந்து மாட்ட வச்சிடுறாங்க ஒரு பகுதி. இந்த புரிதல் சரியானு கேட்குறேன். நான் அதனால் அந்த கேள்வி கேட்டேன். நீங்கள் எல்லாத்துக்குமே பெண் பிள்ளைகள் பலிகடாக்குவது சரியானு கேட்குறேன். பெண் பிள்ளைகள் பலிகடாக ஆண் பிள்ளைகளை நம்ம சமரசம் செய்வது ஆகாதான்னு கேட்குறேன். சமரசம் அதுக்கு தான் கவுன்சிலிங் தேவை, அதுக்கு தான் கவுன்சிலிங் கொடுக்கணுங்கிறேன். சார் சரிக்கு சமம் அப்படிங்கிறீங்க, நீங்கள் என்ன எல்லாமே சமபந்திங்கிறீங்க, சரிக்கு சமமாக இருக்கணும் ஒரு ஆணும் பெண்ணும். இதை பார்க்க வேணாமா? முதல்ல இருந்து கொண்டுட்டு வாங்க. அப்படி முன்னாடிலாம் நம்ம இல்லையா, நீங்கள் இல்லையா நான் இல்லையா, நான்லாம் படிக்கிறப்ப படிக்கிற பள்ளிக்கூடத்தில் தான் நான்லாம் படிச்சிருக்கிறேன். எங்களுக்கெல்லாம் தெரியாது அப்போ என்ன அது. இப்போ ஏன் அது மாதிரி தெரியும்? அப்போ எங்களுக்கு கிளாஸஸ் இருந்தது, அம்மா அப்பாங்கிற ஒரு பயம் இருந்தது. அண்ணன் அடிச்சிருவான் அக்கா அடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. இல்லை ரோட்டில் போகிற பெரியவங்களே திட்டுவாங்கடா போகல வீடை பார்த்து போங்க அப்படின்னு அறிவுரை சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு மாட்டேங்கிறாங்க. அந்த மாரலே இல்லை, அந்த மாடல் போயிடுச்சு. அது போச்சு அப்படின்னா எப்படி போச்சு? நம்ம எப்படி போச்சுன்னா நாகரிகம் எது நாகரிகம் கேள்வியா இருக்குல்ல? ஆமா, மாடரேட் நாகரிகம் என்பதில் குழப்பம் இருக்குது. ஆமா. தமிழக அரசியல் களம் 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம், அது நிறையா 12 தீர்மானங்கள் ஏற்றிருக்கிறாங்க. அந்த பொதுக்குழு சம்பந்தமாக நிறையா கருத்து விமர்சனங்கள் தொடர்வதை நம்ம பார்க்குறோம். எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அந்த சிறப்பு பொதுக்குழு, அதில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் திமுக அரசு மீது அவர் வைத்த குற்றச்சாட்டுகள், கரூர் சம்பவம் தொடர்பாக நிறையா பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க, எப்படி பார்க்கலாம்? சார் அது அவருடைய சொந்த கட்சியின் செயல்பாடுகள், அவங்க கட்சியோட கோட்பாடுகள், அவங்க கட்சியோட தீர்மானங்கள், அவர் எடுக்கின்ற இதை வந்து பொதுக்குழு அந்த கட்சிக்கானது, அதை நம்ம பேச முடியாது. ஆனால் தமிழக அரசை நோக்கி வைத்திருக்கின்ற நிறைய குற்றச்சாட்டுகள், உச்சநீதிமன்றத்தின் நீதி பரிபாலனங்கள், வாத பிரதிவாதங்கள் குறித்து பேசியிருக்காரு. அது எல்லாமே பொது தளத்தில் விமர்சனங்களை உருவாக்கியிருக்கு இல்லையா? அது வந்து அவர் தான் முடிவு எடுக்கணும். தமிழக அரசை சார்ந்த கட்சி தான்
முடிவெடுக்கணும். இல்லை, இப்போ இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக அவர் பேசும்போது தமிழக அரசு மீது நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இதன் மூலமாக எங்களை வந்து நீங்கள் தமிழக வெற்றிக் கழகம், தமிழக வெற்றிக் கழகத்தின் கதை முடிந்துவிடும் என்றெல்லாம் நினைத்து தான் நீங்கள் வேலை செஞ்சீங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து கடந்து தான் வெற்றி பெறப் போகிறோம், 26 ஆட்சி அமைப்போம், நான் என்னுடைய முதலமைச்சர் தலைமை, என்னுடைய தலைமையில் கூட்டணி அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அந்த சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது தமிழக அரசு தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உச்சநீதிமன்றத்தில் பரிந்துரை தற்போது சிபிஐ வசம் இருக்குது, விசாரணை போயிட்டுருக்குது. இதற்கிடையே இந்த குற்றச்சாட்டு அப்படின்னு எப்படி பார்க்கலான்னு கேட்குறேன். இல்லை, கரூர் சம்பவத்தை பற்றி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நான் ஏன் அந்த இடத்துக்கு போகலை, எதுக்காக 40 குடும்பத்தை இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருந்தது. இவர் போய் அந்த இடத்துல 40 பேர் இதாச்சு, அந்த ரஷ்ஷில் வந்து இதாச்சுன்னு இவர் திருப்பி 2வது பிரச்சனையாக இவர் உடனே போயிருந்தாருன்னா 40,000 ஆயிருக்கும், 40,000 ஆயிருக்கும். அவர் எடுத்த முடிவு ஒரு கரெக்டான முடிவு தான். அது ஒன்று சரிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. அவர் செஞ்சது தப்பே கிடையாது உண்மையாது. ஏன்னா அவர் நல்ல ஒரு ரொம்ப திங்க் பண்ணி தான் சொல்கிறார். ஒரு கேலி கூத்தாவோ அல்லது வந்து தடுமாற்றமாவோ அவர் சொல்லவே இல்லை, மிஸ்டர் விஜய் சொல்லவே இல்லை. இது மட்டும்தான் அங்கே இருக்கிற மக்கள் வந்து திருப்பி நம்மளால் வந்து கஷ்டம் ஆகக்கூடாது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆற்றலோடு தான் அவர் செயல்பாடு பண்ணியிருக்கிறார். இப்போது நிறைய விமர்சனங்கள் வந்து தொடர்கிறது நம்ம பார்க்குறோம். விமர்சனம் வந்து யார்கிட்ட தான் இல்லை சார். இப்படி தான் இயல்பாக நடக்கும் ஒரு கட்சி அப்படின்னா இப்படி தான் நடக்கும். ஆனால் அதெல்லாம் மீறி பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்கறதுலையோ அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்வதில் தான் அரசியல் தலைமைக்கான ஒரு பண்பே இருக்குது. நான் மீண்டும் போனால் அங்கே வந்து பிரச்சனை வரும், மீண்டும் கைது செய்யப்படுவோம், அங்கே ஒரு அசாதாரண சூழல் உருவாகும் அப்படின்லாம் மைண்டில் வச்சு நீ போகாமல் இருப்பது எந்த விதத்தில் ஏற்புடையது அப்படின்னா பெரும்பாலான கட்சிகள் இதை பதிவு செய்வதை நம்ம பார்க்குறோம். எல்லா கட்சியுமே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இன்றைக்கி விமர்சனங்கிறது எல்லா இப்போ நீங்கள் அதெல்லாம் ரீல்ஸு அந்த என்ன இந்த ஃபோனில் எத்தனை விதமான இது இருக்கோ, ஃபேஸ்புக்கு இப்படி இருக்குது, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ நம்மளுக்கு வேண்டியவங்க நல்லதை போடுவாங்க, வேண்டாதவங்க வேறு மாதிரி போடுவாங்க. எதை எடுக்கிறது? ஒன்று நல்லதாக வரும், இன்னொன்று வந்து கெட்டதாக வரும். உண்மை ஒன்று தானே. ஆமாம், எது உண்மை எது பொய்ங்கிறது நம்மளுக்கு ஜனவரி பிப்ரவரியில் தெரியும். எது வந்து நடக்க போகுது எது நடக்காது அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனில், சட்டமன்ற எலெக்ஷனில் தெரியும். அதை நம்ம இப்போவே வந்து நீங்கள் சொல்கிறது கூட்டணி தொடர்பாக பேசும்போது ஜனவரிக்கு அப்புறமா ஒரு சினோரியா மாறலாம், அது வேறு. ஆனால் அந்த குறிப்பிட்ட சம்பவம் சிபிஐயோட விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கும் பொழுது அரசாங்கத்தை நோக்கி இந்த 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 குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, அது நான் கேட்குறேன். அது அவருடைய சொந்த தீர்மானம் சார். அந்த தீர்மானத்தை வச்சு நம்ம வந்து என்ன வந்து எதுவும் வந்து யாரும் வந்து முடிவு எடுக்க முடியாது, முதல்வரும் அதை எடுக்கவும் முடியாது. அவங்க இப்போ எங்கள் தலைவர் ஏதாவது போட்டாலும் அவர் எங்கள் தலைவர் போடுற தீர்மானம் தான். நாங்கள் கூட தீர்மானங்கள்லாம் நிறையா வந்து கொடுத்துருக்குறோம், எங்கள் ஐயா கொடுத்துருக்குறாரு. அப்போ வந்து அந்த தீர்மானங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்மானங்களாக தான் இருந்தது. அதுபோல் அவர் கட்சி பொதுக்குழுவில் அவர் அப்படி பேசியிருக்கிறார். இது வந்து அவங்க சொந்த கட்சியோட தீர்மானங்கள். ஸோ அது வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி தான் இருக்குங்கிறது இல்லை சார். அது எப்படி நம்ம வந்து அதை எப்படி எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். நம்ம ஏன் அதை போய் அதை கெட்டதாகவே போய் பார்த்துட்டு கிடக்கணும்? நல்லதாக எடுத்துக்க வேண்டியது தான். அது என்ன நல்லது இருக்கும் அவர் இப்போதான் கேட்குறேன். அவர் பேசுனதே 2 வேர்டு தான் அவர் பேசியிருக்காரு. நிறைய அவர் பேசுறதை நான் கேட்கல. நான் இன்றைக்கு காலையில் கூட நான் பார்த்தேன், 2 வேர்டு தான். நமக்கும் அவங்களுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை வச்சு தான் நான் பேசுகிறேன். அது வந்து அவர் தனிப்பட்ட ஒரு ஆதங்கத்தை அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு வார்த்தை அல்லது அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படின்றது பிரதான எதிர்க்கட்சி அதிமுக, பாஜக, நீங்களும் தெரியும் சார். இதே கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கட்சி ஆதங்கம், பொது பிரச்சனைகள், அவர்கிட்ட பப்ளிக் கொண்டு வந்த தீர்மானங்கள் எல்லாமே வச்சு தான் அவர் அந்த மாதிரி கருத்தை சொல்லியிருப்பார். அவர் சொந்த கருத்தை சொல்லியிருக்க மாட்டார். பொதுமக்களுடைய கருத்து, அரசியல் கருத்து, அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் கருத்து, இதெல்லாம் வச்சு தான் வந்து அவர் முடிவெடுத்து அவர் பேசியிருப்பாரே தவிர தன்னுடைய சொந்த ஒரு இதில் வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்க முடியாது. இருந்தாலும் அவருடைய ஆதங்கத்தை அது சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிட்டோம், ஏற்றுக்காதவங்க போட்டுங்கிற ஒரு இதில் தான் நம்ம இருக்கணும். இப்போ அவருடைய வருகை வந்து தமிழக அரசியல் களத்தில் என்ன பாதிப்பு? நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக, ஒரு கட்சியோட முக்கிய நிர்வாகியாக எப்படி பார்க்குறீங்கன்னு அது இப்போ தெரியாது. இல்லை இப்போ தெரியாது இல்லை சார். போக போக தானே இன்னும் கூட்டணி எவ்வளவோ இருக்குது. இன்னைக்கு வந்து நண்பர்களா இருப்பாங்க, நாளைக்கு வந்து இல்லை சார், இன்னைக்கு நண்பர்களா இருப்பாங்க, நாளைக்கு எதிரிகளா இருப்பாங்க, நாளான்னைக்கு துரோகிகளா இருப்பாங்க. நண்பர் வேற, எதிரி வேற, துரோகிகள் வேற.
இந்த 3 வந்து இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. எப்போ வேணால் எது வேணால் என்ன வேணால் நடக்கலாம். இனி ஜனவரி பிப்ரவரியில் தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். விஜய் பேசும்போது துரோகி எதிரி யாருன்னு தெரிந்து விட்டது, ஆனால் நண்பரை அவர் சொல்லவே இல்லையே. இல்லை சார், நண்பர்கள் கூட்டம் ஒன்று, எதிரிகள் கூட்டம் ஒன்று, துரோகிகள். நம்ம ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை நம்ம ஏன் எடுத்துக்கலாம்? அது எலெக்ஷன் அப்போ தான் தெரியும் எதாவது கூட்டணி வருது எதாவது கூட்டணி வரலன்ட்டு. தமிழ் மாநில காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கீங்க. ஆமாம். அதிமுக, பாஜக, இன்னும் நிறைய கட்சிகள் இருக்கு. இவங்க எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தை தன்னுடைய கட்சியோட கூட்டணி வரும் பெரும் எதிர்பார்த்தார். அது எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சொல்லிலாம் போட்டு விட்டதா கூட ஒரு பொதுக்கூட்டத்தில் ரொம்ப சார், உற்சாகம் அது அடைந்து ஐயா ஜி.கே. பேசினார். வாசன் அது எல்லாத்துக்கும் இப்போ முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு இவரு அப்படின்னும் போது இது அதை எப்படி பற்றி புரிஞ்சுக்கலாம்? வந்து இப்போ நீங்க திருப்பியும் அது வந்து ஜனவரிக்கு மேல மாறுதல் உட்பட்டு சொல்றீங்க. அதை பற்றி ஆனா இந்த கூட்டணியில் தமிழ் அவர் மாநில வருவாரா? இல்ல, ஒருவேளை அப்படி தமிழ் வந்தாலும் முதலமைச்சர் வேட்பாளர் அவரை ஏற்றுப்பாங்களான்றதுல நிறைய சரி நகை முரண்கள் இருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸில் ஜி.கே. வாசன் ஐயா என்ன முடிவு எடுக்கிறார்களோ தொண்டர்களாகி நாங்களும் அதுதான் முடிவு எடுப்போம். இதுக்காக வந்து அந்த கட்சி இந்த கட்சி இது அது எந்த கூட்டணியில் விரும்புகிறாரோ அந்த கூட்டணியில் நாங்களும் இணைஞ்சிருவோம். அதுதான் இந்த உங்களுடைய இப்போ எக்ஸிஸ்டிங் கூட்டணி வந்து ஒரு அதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாரு. அப்படிதான் அந்த ஒரு பார்வை இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த அறிவிப்பு எப்படி பார்க்கணுன்றீங்க? ஒருவேளை கூட்டணி ஒரு வேளை வந்தால் கூட முதலமைச்சர் வேட்பாளராக தான் அப்படின்றத எப்படி புரிஞ்சுப்பீங்க? அது ரொம்ப உறுதியாக இருக்காரு அவர். அது வந்து பார்ப்போம், வெயிட் அண்ட் சி. பார்ப்போம் சார், பார்ப்போம். ஜனவரிக்கு அப்புறம் ஒரு அது மாற்றம் மக்கள் கையில் நிகழும்னு தான் சொல்றீங்க. இருக்கு சார், மக்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சியும் ரொம்ப வலுவாக இருக்கிறோம். களத்தில் வந்து குறிப்பாக அது அவருடைய அந்த மகளிர் தலைவருடைய உரிமை தொகை ஆதங்கம். இல்லை, இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை உள்ளிட்டவற்றில் வந்து ரொம்ப திறம்பட நாங்கள் செயலாற்றி வரோம். அந்த ஒரு நம்பிக்கை விதைக்கிறத பார்க்கலாம். எப்படி நம்ம பார்க்குறீங்க? அது சில பகுதியெல்லாம் நல்லா நடக்குது, சில பகுதியெல்லாம் நடக்கலை. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக திமுகவோட எலெக்ஷன் தேர்தல் மேனிஃபெஸ்டோ வாக்குறுதிகள் தொடர்பாக தான் சார், நிறைய தேர்தல் விஷயங்கள் இருக்கு இல்லையா? வாக்குறுதிகள் வந்து சிலது வந்து நடந்திருக்குது, சிலதெல்லாம் நடக்கல சார். தேர்தல் வாக்குறுதிங்கிறது பல இடங்களில் வந்து சரியாக போய் சேரல. அதான் நான் தான் சொல்கிறேன்ல, இதுக்கெல்லாம் வந்து ஆய்வுக்குழுன்னு ஒன்று போடுங்க. அரசாங்கத்தில் எத்தனையோ குழுவை வச்சுருக்குறீங்க, அதெல்லாம் போட்டு தானே தேர்தல் வாக்குறுதிகள் தருவார்கள். ஆய்வுக்குழுவை போடுங்க. என்னென்ன தேவை, எந்த அடிப்படையில் ஆய்வுக்குழு ஏன் நீங்க வந்து நிறைவேற்றப்படும்னு தான் ஆய்வுக்குழு அந்த எந்த குழு ஒரு அமைத்த பிறகு கட்சியுமே தான் தேர்தல் வாக்குறுதிகள் வந்து சார், செயல்படுத்துவாங்க. எந்த ஒரு கட்சியுமே ஆய்வுக்குழு போடுறவங்க பொதுவான மக்கள், பொதுவான ஆட்களை வச்சு தான் ஆய்வுக்குழுவை நீங்கள் வந்து நடத்தணுமே தவிர, தன்னுடைய கட்சி இந்த எத்தனையோ கட்சிகள் இருக்கு, அந்த கட்சியை இல்ல தேர்தல் வாக்குறுதிகள் சொல்றீங்களா? நீங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பண்ணும்போது இவங்க எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. எல்லாத்திட்டையும் ஒப்பீனியன் கேட்கணும். அப்படிதான் இருக்கும். நிறைய பல துறை சார்ந்த நிபுணர்களிடம் தான் கேட்பாங்க. கேட்கணும் அப்படிலாம் கேட்டு தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வரும். சார். வரட்டும் சார், அது வரட்டும். இருந்தாலும் அது தனிப்பட்ட முறையில் அது நீங்க ஒன்று சொல்றபடி ரெண்டு உங்களுக்கு 1 தெரியாத 2 ஒன்றும் 3 இல்லை. எதுக்கு சொல்கிறோம்? இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் அதை வந்து காயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமும் இது நிறைவேற்றப்படவில்லைன்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்குறேன். இல்லை, நிறைவேற்றப்படவில்லை, நிதி நெருக்கடி, இது நிறைவேற்ற மத்திய அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், இது நிதி பற்றாக்குறையெல்லாம் நிறைய விளக்கங்கள் தராங்க. இன்னமும் ஏறக்குறைய 60க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் நாங்கள் மத்திய அரசாங்கத்தின் நிதிக்காக காத்து கொண்டிருக்கிறோம் சொல்றாங்க. அல்ல, இதெல்லாம் தெரியாமலா தேர்தல் வாக்குறுதிகள் முன்வைப்பார்கள் கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லணும், மக்கள் தான் பதில் சொல்லணும். மக்கள் தான் பதில் சொல்லணும். திமுக அதன் கூட்டணி கட்சிகள் ரொம்ப வலுவாக இருக்கிறதா தொடர்ந்து சொல்றாங்க. அந்த கூட்டணியோட பத்தி எப்படி நினைக்கிறீங்க? நான் அதுக்கு எனக்கு புரியல சார். திமுக வலுவான கூட்டணி அதெல்லாம் நான் வந்து எனக்கு தெரியாது. அது அவருடைய 26 ஆதங்கம், சட்டமன்ற அவருடைய தேர்தலில் விருப்பம், முதல்வருடைய இது. அது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தமிழ்நாடு அரசு நிறைய திட்டங்கள் தொடர்பாக பேசும்பொழுது மத்திய அரசாங்கத்தோட நிதி எங்களுக்கு கிடைக்கல, மத்திய அரசாங்கத்தோட போதிய ஒத்துழைப்பு கிடைக்கல, தொடர்ந்து மாநில உரிமைகளுக்காக போராட வேண்டிய இடத்துல தான் திமுக மீண்டும் மீண்டும் தள்ளப்படுகிறது அப்படின்னு தான் தொடர்ந்து இங்கே பேசப்படுது. மத்திய அரசாங்கம் நாங்கள் நிதி தரோம், நீங்கள் சரிவர செலவழிக்காமல் மத்திய அரசாங்கத்தின் நிதியை திருப்பி தரக்கூடிய நிலை இருக்குது அப்படின்னு அவங்க பரஸ்பரம் சொல்கிறாங்க. ஸோ இந்த பரஸ்பரமான இந்த விமர்சன குற்றச்சாட்டு எப்படி நம்ம பார்க்கலாம்? எது இதில் உண்மை நம்ம புரிஞ்சுக்கலாம்? சார், மத்திய அரசு கொடுக்கின்ற திட்டங்கள், மத்திய அரசு செய்கின்ற உதவிகள் பூரா வந்து அரசாங்கத்துக்கு வந்து அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க, செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, செய்யாமல் இல்லை. எந்த இடத்துல செய்யலைன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லுங்கள். மத்திய அரசு இந்த இடத்துல நிதி ஒதுக்கலை, கல்விக்கான நிதி தரல, நீதிமன்றம் போய் தான் பெற வேண்டியது இருக்குன்றது நம்ம தொடர்ந்து பார்த்தோமே.
குறிப்பா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அங்க நிதி தர இதுலயுமே மாட்டோம்னு சொல்றாங்க சார், மத்திய அரசு. அதாவது அன்றைய தினத்துல வந்து ஒரு வங்கியில போய் ஒரு குழந்தை படிக்கணும், கல்லூரி படிக்கணும், மேல்நாட்டுல போய் படிக்கணும் அப்படின்னு சொல்றப்போ கூட பேரண்ட்ஸு சொத்து அது இது எல்லா சூரிட்டிங்களையும் கொண்டு வாங்க வங்கிக்கு. இப்போ அப்படி இல்லையா? இப்போ அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை. எளிமைப்படுத்திருக்காங்களா? ஆமாம், அது நல்லாவே அது நல்லா கொண்டாந்துருக்காங்க. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் தமிழக அரசும் அவங்க செயல்பாடு திட்டங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க, அதுவும் நான் குறை சொல்லலை. இந்த பரஸ்பர குற்றச்சாட்டு அப்படின்றது வெறுமனே அரசியலாக தான் நம்ம வெறுமனே அரசியல் அப்படின்னு அதான் நான் சொல்லலாமா? தான் சொன்னேன், ரீல்ஸு, இன்ஸ்டாகிராமு, இந்த ஃபோனில் எப்படி ஒரு 5 வகையான ஒரு இது இருக்குது, எதை பார்க்கறது எதை பார்க்கக்கூடாது, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நம்ம அதை பார்த்து முடிவு பண்ணுறோமோ அந்த முடிவை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு கெட்டதை தள்ளிடும். 26 சட்டமன்ற தேர்தலில் இந்த அரசு ரொம்ப பெரும் நம்பிக்கையோடு இருக்கிறது. நாங்கள் அதை திமுக 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரதான எதிர்க்கட்சி உங்கள் கட்சி உட்பட எல்லாமே திமுகவை வந்து ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதை தான் ஒற்றை குறிக்கோளாக எல்லாமே நினைத்து ஒன்றிணைய வேண்டும். உங்கள் தலைவர் கூட இதுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. இந்த விவகாரம் எப்படி பார்க்கலாங்கம்மா, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள்? புரிஞ்சுக்கிறேன்னா அது வந்து எப்படி எந்த நோக்கத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்கங்கிறது அது இனிமேல் நம்ம வந்து வருங்காலகட்டத்தில் தான் அதை நம்ம முடிவு செய்ய முடியும். நம்ம வந்து நானாக ஒரு ஒத்த கருத்தாக என்னால் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பொது கருத்து. கூட்டணி கட்சி தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள். ஒரு தொண்டனாக நம்ம வந்து அதை சொல்லக்கூடாது, சொல்லவும் தெரியல. அதனால் அவங்க எடுக்கிற முடிவுப்படி தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். அந்த முடிவுப்படி தான் நாங்கள் நடப்போம். இப்போ இந்த SIR ஸ்பெஷல் இன்டென்ஷன் டிவிஷன் இருக்கு இல்லையா, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி, அது தொடர்பாக நிறைய கருத்து விமர்சனம் குற்றச்சாட்டு வருது. புரியல, சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி இருக்கு இல்லையா, SIR, அது தமிழகத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பெரும்பாலும் அந்த அந்த அதை வந்து எதிர்க்கிறார்கள். ஏன்னா நிறைய குளறுபடிகள் இருக்குது, ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது, மழைக்காலம் வந்துருச்சு, போலி வாக்காளர்கள் அப்படின்ற பேரில் நியாயமான வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் அப்படின்னா நிறைய குற்றச்சாட்டு இல்லை. இது நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான். இது வந்து எப்போ இருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் செத்து போனவங்க லிஸ்ட்டு, நான் ஒரு கவுன்சிலராக இருந்திருக்கேன், ஏன் டிவிஷன்லேயே செத்து போன லிஸ்டெல்லாம் நிறைய இருக்கும், அதை எடுத்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஓட்டு விழுந்திருக்கும். இது எப்போ இருந்து மாற்றணும் இன்றைக்கி அதை வந்து தீவிரப்படுத்தி கொண்டாந்துருக்குறாங்க. முழுமையாக அதை அடையணும். நல்லது தானே சார், அது ஃப்யூச்சரில் நல்லதாக இருக்கலாம். அதுக்காக அதை வந்து நம்ம ஏன் ஏற்றுக்கக்கூடாது? ஏற்றுக்கலாம். அந்த பெருந்தன்மை நம்மளுக்கு இருந்தால் திட்டமிட்டு குறிப்பிட்ட வாக்காளர்கள் வந்து நீக்கப்படுவார்கள் அப்படின்றதான் அச்சம் தெரிவிக்கிறாங்க. குறிப்பிட்ட அதே போல திருட்டு அப்படின்னு தான் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இதை எதிர்க்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா? நான் வந்து அதான் சொன்னேன், அது தனிப்பட்ட கருத்து, என்னோட கருத்து கிடையாது, அது பொது கருத்து. பொது கருத்தை எப்படி பார்க்கணுன்னாக்கா, ஆதியிலிருந்தே இது வந்த ஒரு விமர்சனம் தான் இது. இன்றைக்கி புதுசாக முளைச்ச விமர்சனமே கிடையாது. அது நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அந்த ஓட்டு போடுற இதுலேருந்து நான் பார்க்குறேன். எல்லா இதுலேயுமே இது வந்து அப்புறம் உனக்கு 10 ஓட்டு எனக்கு 10 ஓட்டு அதெல்லாம் அங்கே பேசிக்குவாங்க பூத்தில். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்ட்டு தான் ஒன்றே தேசம் ஒன்றே பாரதம் கொண்டுட்டு வர்றாங்க. இந்த ஒன்றே தேசத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா நல்ல ஒரு கோட்பாடுகள் வரும். நல்லது மேடம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி.